வணக்கம். உங்கள் பேர்? பேர் முனீஷ் ஜெயராம். முனீஷ் ஜெயராம். முனீஷ் ஜெயராம் பாட்டு கற்றுட்ருக்கீங்களா? இல்லை, ஒரு பேஷனில் பாடுறீங்க? கேட்க பிடிக்கும். அப்படி கேட்டதே அப்படியே பாடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பப்ளிக்கில் காம்படிஷன்ஸ் இல்லை இதில் பாடிட்டு இருக்கீங்க, மேடை நிகழ்ச்சிக்கெலாம் பாட முயற்சி எடுத்துருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலி சென்னையில் தான் இருந்ததுக்கு முன்னாடி. ஸோ லைட் மியூசிக்கில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து அதுக்கப்புறம் எந்த குரூப்பில்? சென்னையில் வந்துட்டு மெகா மெலடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரூப்பில் வந்துட்டு பாடிட்டு இருந்தேன். அப்புறம் சிவா ரிதம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரூப்பில் பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இங்கே ஒர்க்குக்காக வந்தேன். எங்கே வேறு ஆப்பர்ச்சுனிட்டி சீக் பண்ணுறதுக்கு எதுவும் சான்சஸ் கிடைக்கல. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சது எனக்கு. வெரி குட், வெரி குட். ஆல் தி வெரி பெஸ்ட் முனீஷ். என்ன பாட்டு பாட போகிறீங்க இன்றைக்கி? உன் பார்வையில் 1000 ஃப்ரம் அம்மன் கோயில் கிளக்காளி. ஓகே, சூப்பர் சாங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உன் பார்வையில் 1000, உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன். உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. அசைத்து இசைத்தது வலைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான். சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான். இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும். மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே. மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன். உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. அணைத்து நனைந்தது தலையணைதான், அடுத்த அடி என்னை எடுப்பது நான். படுக்கை விரித்தது உனக்கெனதான், இடுப்பை வளை துணை அணைத்திடதான். நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன். மறைத்த முகத்திரை திறப்பாயோ, திறந்து அகச்சிறை இருப்பாயோ. இருந்து விருந்து 2 மனம் இணைய உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன். உன் பார்வையில் 1000 கவிதை நான்
எழுதுவேன் காற்றில் நானே. குட் குட் குட். ஏன் இந்த பாட்டு எடுத்தீங்க நீங்கள் மனிஷ்? ராஜா சார் பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால். இது கொஞ்சம் ட்ரிக்கியான சாங் ஆச்சு. கொடுப்போம், அவங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம். நல்லா கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லி யுவர் வாய்ஸ் வெரி நைஸ். ஒரு ரவுண்ட் வாய்ஸ், இந்த பாட்டுக்கு ஏற்ற ஒரு வாய்ஸ், நல்லா பாட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது. என்ன அப்சர்வ் பண்ணேன்னா அந்த பொடி சங்கதியெல்லாம் வந்து அது கரெக்டாக விடலை. உன் பார்வையில் ஓராயிரம் அவ்வளோ நோட்ஸ் இருக்குது. நம்ம ரஷ்ஷில் பாடுறபோது ஒரு அப்ராக்சிமேஷன்லேயே பாடுற ஒரு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்லோவாக பாடி ஒரு நோட்டையும் டச் பண்ணி ஸ்லோவாக பாடி உன் பார்வையில் ஓராயிரம், வேகமாக பாடும்போது எந்த நோட்டோட தொடரோன்னு நமக்கு தெரியாது. கேட்டு கேட்டு பாடுறதுனால ஒரு, பட் ஐம் கிவிங் திஸ் ஃபார் தட். அடுத்த வாட்டி நீங்கள் புது பாட்டோ இருக்கிற பாட்டோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது மெதுவாக பாடி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கரெக்ட் நோட் டச் ஆகுதா இல்லையாங்கிறது அப்சர்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் ரெகுலர் ஸ்பீடில் நீங்கள் ட்ராக் அவுட் அப்புறம் பண்ணலாம். அப்போ வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வில் பி மச் மோர் பெட்டர். நம்பர் 1. நம்பர் 2 வந்து உங்கள் ப்ரீத்திங் கண்ட்ரோல் இஸ் வெரி நைஸ். நல்லா இருக்குது, ரொம்ப இது க்ளீனாக அந்த பாட்டில் எப்படி இருக்கோ அந்த லாஸ்ட் நோட் வரைக்கும் க்ளீனாக யூஆர் சஸ்டெய்னிங், விச் இஸ் வெரி குட். அதெல்லாம் வந்து நிறைய ப்ளஸஸ். அந்த நோட்ஸ் பொடி சங்கதியோடைய டச்சஸ்லாம் வந்து க்ளீனாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அப்புறம் ஒரு அப்சர்வேஷன் வந்து எனக்கு இந்த லைன் பாடுங்க. அசைத்து இசைத்தது, அங்கேருந்து வாங்க. அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான். ஓகே. அசைத்து இசைத்தது வளை, வளை வளை இல்லை, வளை கையில் போட்டுக்கிறாங்களா, வளை, வளை கரம், கரம்னா கையில் வளை, லா இல்லை இல், சரியா? அதே மாதிரி சிரித்த சிரிப்பொலி, ஒளின்னு சொல்றீங்க, இல் அங்கே வந்து இல்லை, ஒலிங்கிறது என்னது சவுண்டு. சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், சிலம்போட சவுண்டு. ஒளினா லைட் ஆகிடும். புரியுதுல என்ன சொல்கிறீங்க? ஸோ அந்த தமிழுடைய உச்சரிப்பு மைண்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம என்ன ஆகும்னா வெப்சைட்டில் லிரிக்ஸ் போட்டிருப்பான், நம்ம அப்படியே எடுத்து அப்படியே பாடிடுவோம். அவன் கிராமர் அவன் பார்க்க மாட்டான், அவனுக்கு ஹிட்ஸ் தான் வேணும். ஆனால் நீங்கள் பாட்டு கேட்டுட்டு எங்கே கரெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தென் யூ ஷுட் அட்டம். ஓகே, தமிழ் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். மோகன். ஓகே முனீஷ், சில டிப்ஸ் தான் கொடுக்க முடியும் பாட்டுக்கு. இந்த பீச் வந்து பாட்டோட பீச் வந்து ஹை எஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அது. ஸோ அதனால் அடுத்த தடவை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது இந்த பாட்டு தான் வேணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு தேவையான பீச் நீங்கள் செக் பண்ணிங்க. ஒரிஜினல் பீச் எஃப்ல இருக்கிறதுனால நீங்கள் பாடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் வந்து குறைக்கலாம். ஸோ யூ மஸ்ட் ஃபைண்ட் த சார்சஸ், எங்கே நமக்கு அந்த ட்ரெக் குறைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து யார்கிட்ட கேட்கணுமோ கேட்டு ரிடியூஸ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு லெவலில் இறக்கலாம். 2ஆக இருக்கக்கூடாது, ஒரு லெவலில் இறக்கிட்டால் கூட உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும், பாடுறதுக்குரிய கம்ஃபர்ட். ஓகே. நம்பர் 2 வந்து அவர் சொன்ன மாதிரி, பரிசு சொன்ன மாதிரி வார்த்தைகளை வந்து உணர்ந்து, இது அருமையான ஒரு கவிதை நயம் கொடுத்த ஒரு பாடல் இது. ஸோ அந்த அவர் சொன்ன மாதிரி அசைத்து அசைவு கொடுக்கணும், அந்த வாய்ஸ்லேயே கொடுக்கணும். ல ல ல ல ல ல ல வரை தரம்தான், அசைத்து சொல்லும் போதுலேயே அந்த இதில் உங்களுக்கு அந்த உணர்வு வந்துடணும். அது ஒரு டிப்ஸ் தான். இதெல்லாம் வந்து ஒரு அடுத்தடுத்து போகும்போது இதெல்லாம் நோட் பண்ணிட்டா. வாய்ஸ் அருமையாக இருக்குது, தேர்ந்தெடுத்த பாடல் நல்லா இருக்குது, உங்கள் வாய்ஸ்க்கு தகுந்த பாடல் தான். ஆனால் ரேஞ்ச் ஹை. அதான் உங்கள்கிட்ட சொன்னது ஆரம்பிக்கும் போது வாய்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், உன் பார்வையிலே அந்த பார்வையிலே ஹை ஆகிடுது. ஸோ தேர்ஸ் அ டெக்னிக் டு டூ தட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, படிச்சுங்க கொஞ்சம், then you'll be better definitely. Thanks Manish. Okay. Thank you.